அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் மறைமாவட்டம் மற்றும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் திருத்துதர் புனித தோமையாரை சிறப்பித்து மகிழ்கிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த தூய தெய்வீக பலியில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டு உயிர்த்த ஆண்டவரின் காயங்களை தொட்டுணர்ந்து நம் மண்ணில் விசுவாச தீபத்தை ஏற்றியவர் புனித தோமையார். இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது இறைவனின் பாதுகாப்பை உணர்த்தியதும், நற்செய்தியில் ஒரு பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற்றதையும் காண்கிறோம். புனித தோமையாரை போல நாமும் இன்று இறைவனின் வல்லமையை தொட்டுணர அழைக்கப்படுகிறோம். மாதா தொலைக்காட்சி வாயிலாக இல்லங்கள் தோன்றும் இந்த இறை பிரசனம் பெருகவும் நம் விசுவாசம் உறுதிப்படவும் இத்திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கிறார், வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கிறார். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கிறார், வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கிறார். நிறைந்த வாழ்விலே நம்மை காண்பவே, நிறைந்த வாழ்விலே நம்மை நிரப்பவே, இனிய தேவன் நம்மை அழைக்க இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிரியமானவர்களே, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புனித தோமையாருடைய சிறப்பு நாளாகிய இன்று அவருடைய திருவுடல் புதைக்கப்பட்டிருக்கிற இந்த புண்ணிய மண்ணிலிருந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெற ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் இந்த திருப்பலியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க புனித தோமையார் நமக்காக பரிந்துரைக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெற தடையாக இருக்கின்ற நாம் செய்த எல்லா குற்றங்கள் குறைகள் மனித பலவீனத்தினால் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித பிளேசின் அருள் காவலை பெற்று மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு இம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் உமது ஆசீரை அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதைக் கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கு இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசனிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றான். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தார். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி. என்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினார். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்கும் எழுந்துள்ள அனைவரும் இந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகனே அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகின்றார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று.
போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உமது உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும். அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ,
நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல 2 பேர் கடைசி கதியாக தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுலாம் முயற்சி செய்ய முடியுமோ, மனிதர்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியுமோ அவ்வளவு நம்பிக்கையும் வைத்து அது முடியாம போனப்ப அவங்க இறைவன் கிட்ட வரத நாம வாசிக்க கேட்டோம். கடைசி கதியாக இந்த மனிதரால் முடியாது, இதுக்கப்புறம் கடவுளாலதான் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இறைவனுடைய பிரசன்னத்திற்கு வந்த அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். நான் பெசன் நகர்ல திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சனிக்கிழமை காலையில ஒரு 10 மணி இருக்கும். ஒரு குடும்பத்தினர் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மாதாவை பார்த்துட்டு அங்க வெளியில வர மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரமா சைட்ல பிரதரா பிளஸ் பண்ணிட்டு இருந்தேன், வர மக்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நிறைய பேருக்கு இவங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. அப்ப ரொம்ப நேரமா கொடுத்து முடிச்ச உடனே அந்த குடும்பத்துல பெரியவர் ஒருவர் வந்து, பாஸ்டர், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சது அவர் கட்டாயமாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்றது. சரி, சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு, ஏன் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன நல்லது உங்க குடும்பத்துல நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சகோதரர் சொன்னாரு, ஒரு 5 மினிட்ஸ் உங்க கூட உட்கார்ந்து பேசுறேனே அப்படின்னு சொன்னாரு. சரி வாங்க உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த சகோதரர் சொன்னாரு, நீங்க இந்த திருவான்மியூர் பகுதியில பல்வேறு மக்களுக்கு கடவுள்கிட்ட ஜெபிக்கிற ஒரு பணியில இருக்கிறீங்க. அதே போல நானும் இதே திருவான்மியூர் பகுதியில இன்னொரு மத கோவில்ல மக்களுக்காக இறைவன் கிட்ட ஜெபிக்கிற ஒரு பணியில் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. சரிங்கப்பா, அதுக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இந்த சகோதரர் சொன்னாரு, பாஸ்டர், என் பொண்ணுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. என் பொண்ணு அவங்க கணவனோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாஸ்டர். அதனால எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, என்னென்னலாம் பெஸ்ட் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. ஆனாலும் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கும், அவருடைய மாமியாருடைய பையனுடைய வீட்டுல அந்த பொண்ணை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். என் பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, வார்த்தையால அவளை மனசை வேதனைப்படுத்தினாங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்கன்னா அவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு போவாங்க. ஏன்னா உனக்கு குழந்தை இல்லை, உன்னை கூட்டிட்டு போனா அவங்க வந்து அதை ஒரு அபசகுணமா பார்ப்பாங்க, நீ வர வேணாம்னு சொல்லி வீட்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பெரிய டார்ச்சர் நடந்துட்டே இருந்தது. ஆனா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என் காதுல ஒரு செய்தி வந்தது. என் பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு அவங்க பையனுக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க போறதா ஒரு செய்தி வந்தது.
அதை கேட்ட உடனே என் மனசு அப்படியே இடிஞ்சு போச்சு பாஸ்டர். நான் என்னென்னவோ கஷ்டப்பட்டேன். எங்க வீட்டுல ஒரே அழுகதான். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என் மகளுக்கு எப்படி வாழ்க்கை நிம்மதியா மாறும், என் மகளுக்கு எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தெரியாம நாங்க அவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். அப்ப எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த திருவான்மியூர்ல பெசன் நகர் கோவில் இருக்குது இல்ல, ஒரே ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவைக்காக ஜெபிச்சுட்டு வாங்க. அந்த அம்மா உங்களுக்கு தேவையான இதெல்லாம் அவங்க பையன் கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தருவாங்க, நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானே இன்னொரு மதத்துல ஒரு பெரிய முக்கிய பொறுப்புல இருக்கிறேன். நான் போயிட்டு வேறு மத கோவில்ல போய் ஜெபிக்கிறதா என்னால முடியவே இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலா பார்த்தேன். ஆனா காலத்தின் கட்டாயம் வேற வழியே இல்லாம ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக இந்த கோவில்ல வந்து இந்த மாதா கிட்ட உட்காந்து நான் ஜெபிச்சேன் பாஸ்டர். இந்த அம்மா இதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்தவ கோயில்களுக்கு வந்தது கிடையாது, அதுதான் முதல் முறை. அந்த அம்மாவை பார்த்தேன், கையில ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்க. நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உங்க கையில ஒரு குழந்தை வச்சிருக்கிறீங்க, இந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சப்போ உங்க மனசுல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும், இந்த குழந்தையால இந்த சமூகத்துல உங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து கிடைச்சிருக்கும், இந்த குழந்தையால இந்த சமூகத்துல உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு என் பெண்ணுக்கு, என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால இன்னைக்கு அவ சமூகத்துல படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அவங்க மாமியார் வீட்டுல அவ படுற வேதனை உங்களுக்கு தெரியும். நீங்க தயவு செய்து என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். என் கண்ணுல தண்ணி வந்தது. எவ்வளவு நேரம் நான் இங்க முட்டி போட்டு ஜெபிச்சேன்னு தெரியாது. அங்க கோவில்ல ஜெபிச்சுட்டு அப்புறம் வெளியில வந்தேன். வெளியில வரும்போது மக்கள் பின்பாக இருக்கிற அந்த நற்கருணை கோவில், அந்த சகோதரர் சொன்னது, இந்த பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வெளியில வரதை பார்த்தேன். நான் அப்போ ஒருத்தரை கிட்ட கேட்டேன், உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த சகோதரர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் நீங்க ஜெபிச்சிங்களே அந்த அம்மாவே உள்ள இருக்கிற அவங்க பையன் கிட்ட சொல்லிதான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவாங்க, நீங்களும் போய் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உள்ள போனேன். ஒரு கோல்டு கலர் பாத்திரத்துல ஏதோ வெள்ளையா இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சகோதரர் சொன்னாரு அது அவங்க பையன்னு சொன்னாரு. சரி, நான் உள்ள போயிட்டு அவங்க பையன் கிட்ட ஜெபிச்சேன். உங்க அம்மாவுக்கு உங்களால எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, இன்னைக்கு என் பொண்ணுக்கும் அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, தயவு செய்து என் பொண்ணுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு வெளியில வந்தேன். பாஸ்டர், நான் ஜெபிச்சுட்டு வெளியில வந்தேன். இப்போ 2 மாசத்துக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு மயக்கம் வருது, அவளுக்கு வாமிட் வருது, அந்த சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டுல சொன்னாங்க. நான் போயிட்டு இன்னைக்கு காலையில என் பொண்ணுக்கு தேவையான எல்லா டெஸ்டும் எடுத்து முடிச்சுட்டு டாக்டர் வந்து அவளை பரிசோதிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க, உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், எனக்கு அந்த நொடியில என் மனசுல இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நான் வேற எங்கேயுமே போல நேரா ஸ்வீட் கடைக்கு போனேன். என் கையில இருந்த எல்லா காசுக்கும் ஸ்வீட் வாங்கினேன். இதோ இந்த கோவில்ல வந்து மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் உங்க கோவில்ல இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம், உங்க கோவில்ல இருக்கிற கடவுள் மக்களுடைய அந்த அழுகுறலை கேட்கிற கடவுள். ஒரே ஒரு நாள் வந்து நம்பிக்கையோடு ஜெபிச்ச எனக்கு என் மகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த கடவுளால கொடுக்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் பக்தியோட, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட இந்த கோயிலுக்கு வரவங்க வாழ்க்கையில இந்த அம்மாவும் சரி அவங்க பையனும் சரி எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. பாஸ்டர், உங்க கோவில்ல இருக்கிற தெய்வம் ரொம்ப ரொம்ப சொல்றேன், அடிச்சு சொல்றேன், உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அன்புக்குரியவர்களே, இது இந்த ஒரு சகோதரருடைய வாழ்வில் நிகழ்ந்த அதிசயங்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு எத்தனை மக்கள் நம்பிக்கையோடு இறைவன் தான் என்னுடைய கடைசி கதி, அவர்கிட்ட போனா என் வாழ்க்கையில எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் அந்த இறைவனை அணுகி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இறைவன் அற்புதங்களை, அதிசயங்களை, மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு மாதிரி யோசிப்போம், கடவுள் வேறு மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில சிந்தனைகளை கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்த தொழுகை கூட தலைவர், அவருடைய பேக்ரவுண்ட் பாருங்க. ஒரு தொழுகை கூட தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் சமூகத்துல நிச்சயமாக யூத சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையில் அவர் இருந்திருக்க வேண்டும். அவர் இயேசு கிட்ட வந்து தன்னுடைய மதிப்பை, மரியாதையை, அந்தஸ்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுதான் அவருடைய மகளுக்கு உயிரை கொடுக்க முடியும், அவருடைய மகளை குணப்படுத்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோட இயேசு கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து என் மகளை தொட்டு சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. இயேசு பாருங்க, அவர் இறங்கி வந்த உடனே இயேசு அவரை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த தொழுகை கூட தலைவர் நிச்சயமாக எல்லா இடங்கள்லயும் அவருடைய மகளை, அவருடைய நோய் நீங்க முயற்சி செய்திருந்திருப்பாங்க. ஆனாலும் முடியல. கடைசி கதியாய் இயேசுவினுடைய பாதத்தை அவர் பற்றுகிறார். போயிட்டு இருக்கிற வழியில 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயினால் வருந்துகிற அந்த பெண்
இயேசுவை தொடணும்னு இல்ல, அவருடைய ஆடையை தொடணும். இயேசுவை தொடறது வேற, அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், இயேசுவை தொடணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நம்பிக்கையின் உச்சத்துல அவங்க இருந்திருக்கிறாங்கன்றத நம்ம அதுல புரிந்து கொள்ள முடியும். அந்த பெண் இயேசுவினுடைய ஆடையை, எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில இந்த பெண் துணிந்து இயேசுவிடம் செல்லுகிறார். தன்னுடைய நோயை பொருட்படுத்தாமல், தன்னுடைய உடலின் பலவீனத்தை பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்துக்கு மத்தியில இயேசுவை போய் அவருடைய ஆடையை தொடுகின்றார். அங்க அவரு பல்வேறு அற்புதங்கள், இயேசு நிகழ்த்திய அற்புதத்துல எல்லாம் அவர் தொட்டிருப்பாரு, நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு, ஆமா விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடந்திருக்கும், அதிசயம் நடந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல இயேசுவே கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ சீடர்கள் பாருங்க, சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் உங்களை நெருக்கிறாங்க, இந்த டைம்ல போயிட்டு யார் உங்களை தொட்டதுன்னு கேட்கிறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு மீண்டும் அந்த பெண்ணை தேடுகிறார். தன்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை உணர்ந்து இயேசு தேடுகிறார். அந்த பெண்ணை எல்லார் மத்தியிலையும் அங்க ரெக்கக்னைஸ் பண்றாரு. இவ்வளவு நாட்கள் நீ இந்த மனிதத்துல, இந்த சமூகத்துல ஒரு அவல நிலையில வாழ்ந்துட்டு இருந்த, இன்றைக்கு இந்த சமூகத்துல மதிக்கப்படாத ஒரு நிலையிலிருந்து எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு உன்னை மாற்ற போகிற, மாற்றி இருக்கிற அப்படின்றத எல்லாருக்கும் பறைசாற்றுகிற விதமாக அந்த பெண்ணை பார்த்து இயேசு கேட்கின்றார். அந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ளுகிறார், நான் தான் அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, யூத சட்டத்தை நாம் இந்த இடத்துல கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். லேவியர் புத்தகம் 15வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த இரத்தப்போக்கினால் வருந்துகிறவர்களுக்கு அல்லது மாதவிடாய் காலத்துல இரத்தப்போக்கு இருக்கிறவர்களுக்கான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதவிடாய் காலத்துல இரத்தப்போக்கு இருக்கிறவர்கள் அந்த நாட்கள் முடிகின்ற வரைக்கும் அவர்கள் தீட்டுள்ளவர்கள். அவர்களும் சரி, அவருடைய உடைகளும் சரி, அவர்கள் உட்காருகிற இடமும் சரி, அவர்கள் தொடுகிற பொருட்களும் சரி தீட்டுள்ளது. யாராவது அவங்கள தொட வேணாம், அவங்க உட்கார்ந்த அல்லது அவங்க தொட்ட பொருளை தொட்டா கூட அவங்க தீட்டுள்ளவர்களாக அந்த சமூகம் பார்த்தது. அவங்க குளிச்சுட்டு மாலை வரைக்கும் ஊருக்கு வெளியில தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வர முடியும். அப்படிப்பட்ட சூழல் அவங்க தொட்ட பொருட்களை தொடரவங்களுக்கே இருந்ததுன்னா, அப்ப அந்த பெண்ணுக்கு யோசிச்சு பாருங்க, அவங்க 7 நாள் தீட்டுடையவராக இருப்பார். 7 நாள் அவங்க சமூகத்துல மற்ற மக்களால மதிக்கப்படுகிற ஒரு நிலையில நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாங்க. யாரும் அவங்க பக்கத்துல போயிருக்க முடியாது. ஆனால் இயேசு அந்த பெண்ணை அந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணி, இவர் என்னை தொட்டார், அந்த தொட்டதுல வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய கடைசி கதையை, இயேசு கிட்ட போனா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த அந்த நம்பிக்கையை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்றார். இந்த பெண் தீட்டுடையவராக இத்தனை நாள் இருந்தார். ஆனா இதுக்கப்புறம் அவர் ஒருபோதும் அப்படி இருக்க போவது கிடையாது. அவர் இதுக்கப்புறம் சுகமாக இந்த சமூகத்துல மதிக்கப்படுகிற ஒரு சூழல்ல வாழ போகிறார் என்பதை இயேசு அங்கு பகிரங்கமாக அறிவிப்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மனிதர் பார்ப்பது வேறு, இறைவன் பார்ப்பது வேறு. மனிதர்கள் பல நேரத்துல நம்ம உதாசீனப்படுத்தலாம், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் சரியாகாது, நீ இதுக்கெல்லாம் பயன்பட மாட்ட அப்படின்னு சொல்லி நம்மை உதாசீனப்படுத்தலாம். ஆனா இறைவன் ஒருபோதும் நம்மை அப்படி பார்ப்பது கிடையாது. சொல்லுவாங்கல்ல, இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா மேல இருந்து எல்லாத்தையும் ஒரு சீராக பார்ப்பது, ஒரு சீராக பார்ப்பது. இதுதான் இன்றைக்கு பல நேரங்கள்ல மனிதர்கள் பார்க்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த சமூகத்துல ஈஸியா அடுத்தவங்கன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவங்க இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்றது. இது பேர்ட்ஸ் ஐ வியூ, பொதுவாக பரந்துபட்ட பார்வையில பார்க்கிறது. ஆனா இந்த பேர்ட்ஸ் ஐ வியூக்கு முற்றிலும் எதிர்மாறாக இன்னொரு ஐ வியூ இருக்கு. என்ன தெரியுமா? வேர்ம்ஸ் ஐ வியூ. கீழே இருக்கிற புழுக்களுக்கும் கீழே இருக்கிற பூச்சிகளுக்கும் பார்வை இருக்கிறது. கீழே இருக்கிற அந்த பூச்சிகளுக்கும் வாழ உரிமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகத்துல பரந்துபட்ட ஒரு பார்வையில பார்த்தோம்னா சமூகத்தை முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை வேறுபடுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளுடைய ஆசீர் வேறுபடுகிறது. ஒருவருடைய ஜெபங்கள் இன்னொருடைய ஜெபங்களை போல இருப்பது கிடையாது. ஒருவர் வாழ்க்கையில் இருக்கிற தேவை இன்னொரு வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை போன்று இருப்பது கிடையாது. அதனாலதான் அந்த வேர்ம்ஸ் ஐ வியூ, அந்த கீழே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், கீழே இருக்கிற ஒவ்வொரு புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இருக்கிற தேவைகளை இறைவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த தொழுகை கூட தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயினால் வருந்திய அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த பார்வையை, அவர்களுடைய நம்பிக்கையை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க அடைஞ்ச அந்த துன்பத்தை, துயரத்தை இறைவன் பார்க்கிறார். கடவுள் ஒருபோதும் பேர்ட்ஸ் ஐ வியூல பாக்குறது கிடையாது. அது பொதுவான பார்வை, அது மனிதர்களுடைய பார்வை. ஆனா இறைவன் இன்றைக்கு அந்த வேர்ம்ஸ் ஐ வியூல தான் நம்மளை பாக்குறாரு. நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை புரிந்து கொண்டவராக, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வேண்டுமோ அதை அறிந்து கொண்டவராக இறைவன் இருக்கின்றார். பல நேரங்கள்ல மனிதர்களுடைய பார்வையில பார்க்கறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது. இன்னைக்கு நாமும் பல நேரத்துல கடைசி கதியாகத்தான் இறைவனுடைய பாதத்திற்கு போகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு
ஒரு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டுல பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தர்காவுக்கு போய் மந்திரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு தியானம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த சமூகம் மாற்று வழிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஆனா இந்த வழிகளுக்கெல்லாம் தலைவர் ஒருவர் இருக்கிறார். எந்த நோயாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அது நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திற்கு செல்லுகிற போது அது மாறும் என்பது நம்முடைய மதம், நம்முடைய இறைவன் நமக்கு தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக நாம் இந்த திருப்பலியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நம் ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் இருக்கும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள் அவசியமாக இருக்கும். இன்றைக்கு இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நாம கடவுளுடைய பாதத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், அவரை பற்றி கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அவருடைய கரங்கள்ல நம்முடைய கரங்களை இணைத்து கொடுக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மாலும் மாற்றத்தை உணர முடியும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மாற்றத்தை உணர்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. கடவுள் நம் பக்கம் இருக்கிற போது நமக்கு எதிராக யாரும் வர முடியாது. அந்த வலுவூட்டுகிறவரின் துணை நமக்கு இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையில மாற்றங்கள் தானாக நடக்கும். கடைசி கதியாக இறைவனை போய் நாம பார்க்கிறோமா? அல்லது வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளும் கடவுள் கூட இருக்கிற அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் நாம் இன்றைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்தவர்களாக இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதிக்க இத்திருப்பலியின் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு என்று இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணையும் தொழுகை கூட தலைவருடைய மகளையும் சுகப்படுத்திய இயேசு இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும், நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிறைவேற்ற தயாராய் இருக்கின்றார். நம் வாழ்வில் நமக்கு தேவையான எல்லா ஆசிரையும் மன்றாட்டுக்களாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் புனித தோமையாரை போல எத்தகைய இடர்களையும் கடந்து நற்செய்தியின் சாட்சிகளாக திகழ தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கும் அனைத்து இறை மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் உம் அமைதியும் ஆசீரும் தங்கியிருக்கவும் புனித தோமையாரின் பரிந்துரையால் அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற்ற பெண்ணை போல உடல் பிணியாலும் முதுமையாலும் நலிந்து இல்லங்களில் இருந்தபடியே தொலைக்காட்சி வாயிலாக உம்மை தேடும் மாந்தர்களுக்கு உமது ஆறுதலையும் பூரண நலத்தையும் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தோமையார் நட்ட விசுவாச விதை எம் பாரத மண்ணில் செழித்து வளரவும், மக்கள் அனைவரும் மத வேறுபாடுகளை கடந்து அமைதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் வாழவும், நற்செய்தியின் ஒளி எங்கும் பரவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைய தலைமுறையினருக்காக ஊடகங்கள் பெருகியுள்ள இவ்வுலகில் எம் இளைஞர்கள் மாதா தொலைக்காட்சி போன்ற நல்வழி காட்டும் ஊடகங்களை பயன்படுத்தி புனித தோமையாரை போல விசுவாசத்திலும் இறை பற்றிலும் ஆழமடைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்த, இந்த மாதம் முழுவதும் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களிலும் இறைவன் வல்லமையாய் நம்மை வழிநடத்த இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த திருப்பலியிலே மாதா தொலைக்காட்சியின் வழியாக பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை தேவைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர் அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கின்றீர். எங்கள் வாயிலே சொற்கள் உருவாகும் முன்பே எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர் என்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி தருவீராக.
எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், பாரங்கள், கடன் பிரச்சனைகள், இன்னும் சொல்ல முடியாத தவிப்புகளை அனைத்தையும் எங்களுடைய வாழ்விலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியும் அமைதியையும் சமாதானத்தையும் எங்களுடைய வாழ்விலை நிரம்ப நீர் தருவீராக. உம்முடைய அருட்கர துணையினாலே நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் உடனிருந்து எங்களை வழிநடத்தி நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற தூய ஆவியானவருடைய ஞானத்தை, வல்லமை எங்களுக்கு அளித்து அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை நோக்கி அழைத்து செல்வீராக. இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகத்தையும், வேலை வாய்ப்பையும், குழந்தை பாக்கியத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுத்து தேவையான ஆசிரை இன்னும் அபரிவிதமாக அவருடைய வாழ்விலை தந்து வழிநடத்துவீராக. புனித தோமையாருடைய திருப்பாதம் பதிந்த இந்த மண்ணிலே, அவருடைய திருவுடல் புதைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்ணிலே நாங்கள் எழுப்புகிற எல்லா வேண்டுதல்களுக்கும் அனைத்து ஆசிரையும் நீர் நிறைவாய் தருவீராக. புனித தோமையார் எங்களுக்காக பரிந்துரைக்கிற பொழுது அவருடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்வோடு வாழக்கூடிய, உடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித பிளேஸ் தமது உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோ. மறைசாட்சியான பிளேஸ் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய்மை மாமுனியே,
எங்கள் பாதுகாவலே, எம்மை கண் பாருமே, வந்தோம் உன் பாதமே, தோமை மாமுனியே, எங்கள் பாதுகாவலே, எம்மை கண் பாருமே.